நீக்கினது என்ன நீக்கினதாக இல்லை, ஒட்டுமொத்த மருத்துவ நீக்கிறது. ஐயோ நானும் தப்பு பண்ணிட்டேன், நீக்கினங்கிற வார்த்தையை சொல்லக்கூடாது. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மருத்துவரையாங்கிற அடையாளம் சொல்கிற நேரத்தில் மருத்துவர் அன்புமணியை கட்சியில் விட்டு நீக்கிட்டேன்னு மருத்துவரையா சொல்லிட்டாரு, அறிக்கையிலையும் கொடுத்தாரு. அவர் கட்சியில் பொறுப்பணி இல்லை, அடிப்படை உறுப்பினர் கூட இல்லை. அடிப்படை உறுப்பினர் இல்லாத ஒருத்தர் எப்படி என்ன போய் கட்சியில் நீக்க முடியும்? அருளை கட்சியில் நீக்க முடியும், வேறு யாரையாவது நீக்க முடியும்? யாருக்கும் எந்த அதிகாரமும் இல்லை. மருத்துவரையா சொல்லட்டும். மருத்துவரையாவை நீக்கிறதுக்கு, எல்லாரையும் நீக்கிறதுக்கு உண்டான அதிகாரம், சேர்க்கறதுக்கு உண்டான அதிகாரம், பொறுப்பு கொடுக்கறதுக்கு உண்டான அதிகாரம் எல்லாம் மருத்துவரையாவுக்கு தான் இருக்குது. அப்போ மருத்துவரையா அவர்களால் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டவர், அடிப்படை உறுப்பினரிலிருந்து நீக்கப்பட்டவர், பாட்டாளி மக்கள் கட்சின்னு பேரை சொல்ல முடியாது. மருத்துவரையாவே நான் சொல்லலை, பலமுறை சொல்லிட்டாரு. என் பேரை சொல்லக்கூடாது, என் படத்தை போடக்கூடாது, பாட்டாளி மக்கள் கட்சின்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி மருத்துவரையா சொல்லிட்டாரு. அப்புறம் இதுக்கு மேலே பாட்டாளி மக்கள் கட்சியில் என்ன அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது, தகுதி இருக்குது? தகுதியே இல்லாத ஒருத்தர் நீக்கினதாகுது நான் பார்க்கல. பார்த்தவங்க சொன்னாங்க அது கையெழுத்து கூட இல்லை, மொட்டையாக இருக்குதுன்னு சொன்னாங்க. இல்லையா? கையெழுத்தே இல்லை. அது கையெழுத்து போட்டாலும் அது செல்லாதுங்கிறது வேறு. யாரோ கொடுத்துருக்காங்க, எங்கேருந்தோ வந்தது ஒரு செய்தி. அந்த செய்தியை நாங்கள் பெருசாக எடுத்துக்கல, ஒரு பொருட்டாக கூட எடுத்துக்கல. நாங்கள் இருக்கிறது எல்லாம் மருத்துவரையா கூட இருக்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவரையா பின்னால் இருக்குது. வேணும்னா ஒன்றை சொல்கிறேன் பாருங்கள், நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியில் சேரணும்னு சொன்னால் மருத்துவரையா போய் பாருங்கள். இனி சேர்றதுக்கு உண்டான நேரம் வேணும். உங்களுக்கு விரும்புதுன்னா ஐயா போய் பாருங்கள். ஐயா சேர்த்துக்கிட்டால் கட்சியில் இருங்க. சேர்ப்பாரா இல்லையான்னு தெரியல, நீங்கள் அவர் தான் போய் பார்க்கணும். எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. இன்னொன்று சொல்கிறேன், மருத்துவர் அன்புமணி என்பவர் இளைஞராக இருந்தார், படித்து கொண்டிருந்தார், மருத்துவம் படித்தார். அவர் எப்போ கட்சிக்கு வந்தார்? எவ்வளோ நாள் கழித்து வந்தார்? அவருக்கு முன்னால் இருந்து நாங்கள் இருக்கிறோம். ஐயா கூட ராத்திரி பகலாக ஓடிக்கிட்டு உழைச்சிக்கிட்டு இருக்கிறோம். அன்புமணி அரசியலில் வளரணும்னு சொல்லி விரும்பினவன் இந்த ஜி.கே. மணி. மனசார சொல்கிறேன், மனசார சொல்கிறேன், வேதனையோடு சொல்கிறேன், மன நொந்து சொல்கிறேன், சாதாரணமாக சொல்லலை. அன்புமணி அரசியலுக்கு கொண்டு வரணும்னு துடித்தவன், அதை உருவாக்கணும்னு சொல்லி மருத்துவரையாக்கிட்ட சண்டை போட்டு வாதாடினவன் நான். எப்படி மத்திய அமைச்சரா நீங்கள் சொல்ல தெரியாதா? ரெக்கார்டு இருக்குதே. யாரால் ஆன? ஜி.கே. மணி தான் எங்கள் அப்பா கிட்ட சண்டை போட்டு, அப்பான்னு சொல்லலை, ஜி.கே. மணி எங்கள் கட்சி தலைவர் ஜி.கே. மணி தான் ஐயா கிட்ட சத்தம் போட்டு சண்டை போட்டு அமைச்சராக காரணமே சொன்னது. ரெக்கார்டு இல்லையா? கடுமையாக திட்டு வாங்கி அது அவர் வாயில சொன்னது தான். மருத்துவரையாவுக்கு எனக்கு எவ்வளோ பெரிய வாக்குவாதம், எவ்வளோ நாள். அப்புறம் ராஜ்யசபா உறுப்பினர், கூட்டணியில் ராஜ்யசபா உறுப்பினர் யார் வாங்கிட்டு வந்தாங்க? யார் உங்களை மத்திய அமைச்சராக்குனாங்க? கலைஞர் கொடுத்தது. சுகாதாரத்துறை அமைச்சர் யாருக்கு கொடுத்துருந்தாங்க? வடநாட்டுக்கு. அவங்க கேட்டு வாங்கிட்டு வந்தாங்க தமிழ்நாட்டுக்கு. அப்புறம் அங்கே போய் சண்டை போட்டு வாங்கினது யார்? இவ்வளோ பண்ண பின்னாடி கொஞ்சமாவது மனசாட்சி வேண்டாம்? சிந்திச்சு பார்க்க வேண்டாம்? யார் போய் யாரை பார்த்து சொல்கிறது? ரொம்ப அநாகரிகமாக இருக்குது, அவமானமாக இருக்குது. எனக்கு ஆத்திரம் ஒரு பக்கம் இருக்குது, அவமானம் ஒரு பக்கம் இருக்குது, வேதனை ஒரு பக்கம் இருக்குது. அவ்வளோ இதாக சொல்லிகிட்டு இருக்கிறேன் நான். ஜி.கே. மணின்னு ஒரு என்ன சொல்லக்கூடாது, எல்லா புகழும் இறைவனுக்கு. ஐயா தான் ஆலமரம்னு சொல்கிறோம், எல்லாம் அவர் தான். அவர் கூட நான் ஒரு கருவியாக இருந்து செயல்பட்டோம். ஒரு மத்திய அமைச்சாகிறதுக்கு காரணமாக இருந்தேன், ராஜ்யசபா உறுப்பினர் ஆகிறதுக்கு காரணமாக இருந்தேன். இன்னும் கட்சி தலைவராக 25 ஆண்டு காலம் இருந்தேன். தமிழ்நாட்டில் இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சிக்காரங்களை கேளுங்க, இன்றைக்கி வேணுமா ஏதாவது சொல்லலாம், அவர் கூட இருந்து தூண்டி விடுறதுனால சொல்லலாம். பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிற சாதாரண அடிமட்ட உறுப்பினர்லேருந்து பொறுப்பாளர் வரைக்கும் ஜி.கே. மணி சரியில்லை ஒருத்தவங்க கூட சொல்ல மாட்டாங்க. அவ்வளோ அரவணைச்சு எல்லாத்தையும் பண்ணின்னு போவேன். பொதுமக்களுக்கு பிரச்சனையா? சரி, மற்ற கட்சிகளோட எவ்வளோ இணக்கமாக இருக்கணும்? எல்லா கட்சிகளும் கூட, ஆளுங்கட்சியாக எதிர்கட்சியாக எந்த கட்சி இல்லாமல், கட்சி பாகுபாடு இல்லாமல், ஜாதி பாகுபாடு இல்லாமல் 25 வருஷமாக கட்சி மருத்துவரையா கூட நெருக்கமாக இருந்து எப்படி நடத்தினேன்? இப்போ கொஞ்ச நாளையில் என்ன ஆச்சு? பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிலைமை என்ன? மருத்துவரையா பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்னா மிகப்பெரிய பலம், மிகப்பெரிய சக்தி. இந்த சக்தி இன்னைக்கு நிலைகுலைஞ்சு நிற்குது. உங்களுக்கு தெரியும், நீங்கள் சொல்லுங்கள். பாட்டாளி மக்கள் கட்சி வலிமையான கட்சி தானே. இன்றைக்கி வலிமைன்னு சொல்ல முடியுமா? நிலைகுலைஞ்சு போச்சு. யாரால்? எப்படி ஒரு இப்போ போச்சு? இது
இப்போ நிலைமை என்னென்னா அப்படி தலையெல்லாம் மாறிக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி மருத்துவரையை கையை ஓங்கிக்கிட்டு இருக்குது பாட்டாளி மக்கள் கட்சி. இன்றைக்கி தமிழ்நாட்டில் யாரை கேட்டால் கூட சரி எல்லாம் தான். கட்சிக்கு அப்பாற்பட்ட பொதுமக்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, மற்ற கட்சிக்காரங்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, அதிகாரிகள் பேசுகிறாங்க, ஊடக நண்பர்கள் பேச. ஏன் இந்த அன்புமணி இப்படி பண்ணுறாரு? ஐயா கூட போய் சேர்ந்து வேலை செய்ய வேண்டியது தானே. இன்னொன்று, டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மருத்துவரையா வழக்கு, அந்த நீதியரசர் ஒரு பெண், அவங்க வெளிப்படையாக நீதிமன்றத்தில் கேட்குறாங்க, எத்தனை மகன் அவருக்குன்னு கேட்குறாங்க. ஒரே மகன் சொல்லி அவர் கூட சேர்ந்து செயல்பட வேண்டியதானே. வழக்கில் விசாரிக்கிற ஒரு நீதிபதி கூட இந்த சிந்தனை இருக்குதுன்னா உங்களுக்கு எப்படி இருக்கணும்? இது நீக்கினது என்ன நீக்கினதாக இல்லை, ஒட்டுமொத்த மருத்துவ நீக்கிறத. ஐயோ இந்த நான் தப்பு பண்ணிட்டேன் நீக்கணுங்கிற வார்த்தையே சொல்லக்கூடாது. யார் போய் யாரை நீக்கிறது? என்ன அதிகாரம் இருக்குது? மருத்துவரையா அவர்களால் நீக்கப்பட்டவர், அடிப்படை உறுப்பினருந்து நீக்கப்பட்டவர், அவர் பேர்லேயே என்னன்னு தெரியல, ஒரு இது மொட்டை கடுதாசின்னு சொல்கிறாங்கல்ல, அதை நான் பார்க்கல. அப்புறம் நோட்டீஸ்ன்னு சொன்னாங்க, அது என்ன நோட்டீஸ்ன்னு தெரியல, சும்மாவே சொல்லிக்கிறது. ஒரு இதை பொறுத்த வரைக்கும் ஒரு செய்தி தானே தவிர இது நாட்டுக்கு மக்களுக்கு தேவையானதில்லை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.